الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 11 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீது இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு அறுக்கப்பட்ட 4 பறவைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதை ஹயாத்தாக படைத்த நிகழ்வு குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّي அரினி கைஃப துஹ்யில் மௌதா. அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வே, மௌதாக்களை வஃபாத்தானவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய், அதை எனக்கு காண்பித்து கொடு. அல்லாஹ் கேட்டான், அவலம் துமின், நான் மௌத்தானவர்களை மீண்டும் ஹயாத்தை கொடுத்து எழுப்புவேன் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்பிக்கை இருக்குது. கால பலா வலாக்கின், என்றாலும் லியத்ம இன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்காக. ஒரு நேரடியாக ஒரு உதாரணத்தை அல்லாஹ்விடத்திலே காட்டும்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் தான் வஃபாத்தானவர்களை ஹயாத்தாக்குகிறான். அது நேரடியாக ஒரு பார்த்துட்டா உள்ளத்தில் ஒரு நிம்மதி கிடைத்து விடும் அல்லவா, அதுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டான். அல்லாஹ் சொன்னான், ஒரு 4 பறவையை பிடித்து அதை நல்ல முறையில் வளருங்கள், நல்லா பழகிக்குங்க. அந்த 4 பறவைட்டையும் நீங்கள் கூப்பிட்டா வரணும். அந்த மாதிரி 4 பறவையை வளர்த்து அதோடு பழகி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னால் எந்தெந்த பறவையை வளர்க்கணும் என்பதை அல்லாஹ் சொன்னான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா கோழியை வளர்க்க சொன்னான். இரண்டாவதாக அல்லாஹ் புறாவை வளர்க்க சொன்னான். மூணாவதாக அல்லாஹ் கழுகை வளர்க்க சொன்னான். நான்காவதாக மயிலை வளர்க்க சொன்னான். இப்படி 4 பறவையை நீங்கள் வளருங்கள், நல்லா பழகிடுங்க. நீங்கள் கூப்பிட்டா வரணும், அந்த மாதிரி நல்லா பழகிக்கிங்க அப்படின்னோடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போல் 4 பறவையை வளர்த்தாங்க. கோழி, புறா, கழுகு, மயில், இந்த 4ஐயும் வளர்த்தாங்க. நல்லா பழகினாங்க. பழகினதுக்கு பிறகு எல்லாம் என்ன சொன்னான்னா, 4ஐயும் அறுக்க சொன்னான். 4ஐயும் அறுத்துருங்க. 4ஐயும் அறுத்தாங்க. 4ஐயும் அறுத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், தலையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. 4 பறவையினுடைய தலையை நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. அதனுடைய கறியை 4 கறியும் என்ன செஞ்சுங்க, ஒன்றா போட்டு கலக்கிடுங்க. ஒன்றாக போட்டு கலந்து விடுங்கள். கலந்து சிறிய சிறிய துண்டாக வெட்டி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கலக்கி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மலையினுடைய உச்சியில் நீங்கள் வெட்டி வைத்த அந்த கறியை எடுத்து கொஞ்சம் எடுத்துன்னு செய்யுங்க. ஒவ்வொரு மலையிலையும் வச்சுருங்க. 4 மலையிலையும் என்ன செஞ்சுடுங்க, 4 என்ன செஞ்சுடுங்க, அந்த கறியை வைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே மாதிரி தலையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டாங்க. 4 பறவையும் அறுத்துட்டு அந்த கறியை மட்டும் எல்லாம் ஒன்றா கலந்து எல்லாத்திலிருந்து கலக்கப்பட்ட கறியை கொண்டு போய் 4 மலையில் வச்சாங்க. வச்சுட்டு அல்லாஹ் கூப்பிட சொன்னான், கோழியை கூப்பிடுங்க. கோழி வா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட உடனே 4 மலையிலிருந்தும் அதனுடைய கறி துண்டுகள் அப்படியே பறந்து வருது.
சதை துண்டுகள் அப்படி வந்து என்ன செய்யுது, கோழியினுடைய தலையை கையில் வச்சிருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கோழியினுடைய தலையில் வந்து ஒன்று செய்யுது, வந்து ஜாயிண்ட் ஆகுது, கோழியாக திருப்பி மாறிடும். திருப்பியும் அடுத்து இரண்டாவது புறாவை கூப்பிட்டாங்க, புறாவை வான் கூப்பிட்டாங்க. 4 மூலையிலிருந்தும் புறாவினுடைய கறி துண்டு அப்படியே வந்து என்ன செய்யுது, அந்த தலையோடு ஜாயின் ஆகி புறாவாக மாறிடும். அடுத்து கழுகு, மயில், இப்படி ஒவ்வொரு பிராணையும் கூப்பிட என்ன பறவை என்ன செஞ்சிருச்சு, அதை கறி துண்டுகள் அங்கிருந்து வந்து சதை துண்டுகள் எல்லாம் ஒன்றாக ஆகி மீண்டும் புறாவாக, கழுகாக, அது என்ன பறவையாக இருந்துச்சோ அதான் அப்படி மாறிடுச்சு. ஏன் இந்த 4 பறவையை அறுக்க சொன்னாங்களா? அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. அதுதான் நம்ம பெற வேண்டிய பாடம் இன்றைக்கு. முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கோழியை அறுக்க சொன்னதற்கான காரணம் என்னன்னா, கோழியிட்ட காமம் அதிகம், இச்சை அதிகம். அதை அறுக்க சொன்னதற்கான காரணம் இதுதான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனோ இச்சையை, அதிகப்படியான ஆசையை நாம் அறுக்க வேண்டும், அதை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நோன்பு வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம் என்று சொன்னால் ஆசையை அடக்குவதற்காகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபர்கள் இருக்காங்க, திருமண வயதை அடைந்த வாலிபர்கள் நிக்கா செய்வதற்குண்டான வசதி இல்லை அப்படின்னா நோன்பு வைங்கன்னாங்க. ஏன்னா நோன்பு தான் ஆசையை கட்டுப்படுத்தும். நம்ம ஜும்மா பயானில் கூட நோன்பை குறித்து பேசும்போது சொன்னோம், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமா என்று ஒரு சஹாபி கேட்டப்ப, நோன்பு வைத்து கொள்ளுங்கள், அதுதான் ஆசையை கட்டுப்படுத்தும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே ஒவ்வொரு நபரும் காமத்தை, இச்சையை, ஆசையை என்ன செய்யணும், தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கோழியை அறுக்க சொன்னான். இரண்டாவதாக புறாவை அறுக்க சொன்னதற்கான காரணம், புறா என்ன செய்யும், உயரமாக பறக்கும். தான் தான் எப்பொழுதும் பெரிய நபர், தன்னை விட யாரும் உயரமாக பறக்க முடியாது, தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் அந்த புறாட்ட இருக்கும். ஆனால் புறாவை விடவும் உயரமாக பறக்கக்கூடிய பறவைகள் இருக்குது. ஆனால் புறாவுக்கு அப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம், அந்த எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நான் தான் பெரிய ஆள், எப்பொழுதுமே நான் தான் பெரிய ஆள். அந்த எண்ணத்தை ஒவ்வொரு நபருக்கும் வரும். அந்த எண்ணத்தை அறுக்க வேண்டும், அந்த எண்ணத்தை தியாகம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் புறாவை அல்லாஹ் தஆலா அறுக்க சொன்னான். மூன்றாவதாக கழுகை அறுக்க சொன்னதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், கழுகு இருக்கிறது மிகவும் தோற்றத்தில் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அதனுடைய தோகையை விரித்து ஆடுகிற போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய மனசில் என்ன செஞ்சு, பேராசை, என்னை போல இந்த உலகத்தில் யாரும் அழகானவங்க கிடையாது, என்னை போல யாரும் அழகானவங்க கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு மயிலுக்கு இருக்குமா. அதனுடைய காலை பார்த்தவொடனே அதுக்கு கவலை வந்துடுமா. தோகை விரித்து நல்லா ஆடிக்கொண்டு இருக்கும். தன்னுடைய காலு பார்த்தவொடனே காலு கொஞ்சம் அல்லாஹ் தஆலா அழகில்லாமல் கொஞ்சம் அழகு குறைவாக எல்லாம் படைத்திருக்கிறோம். காலை பார்த்தவொடனே என்ன செஞ்சிடும், அதனுடைய தோகை விரித்து ஆடுவதை நிறுத்தி கொள்ளும். அதுக்கு பேராசை இருக்குமா மயிலுக்கு. எப்பொழுதும் என்ன செய்யணும், ஏதாவது தனக்கு எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்குமா மயில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மனிதனுக்கு 2 ஓடைகள், தங்கத்தினால் ஆன ஓடைகள், அந்த அளவுக்கு செல்வம் இருந்தாலும் 3ஆவதாக ஒரு ஓடை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பேராசை யாருக்கு தான் இல்லாமல் விட்டுச்சு, எல்லோருக்கும் பேராசை, அது வேணும் இது வேணும். ஒவ்வொரு நபருக்கும் தேவைகள் இருக்கிறது அல்லவா. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும், ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. அந்த பேராசையை கட்டுப்படுத்த வேண்டும், அதை அடக்கி கொள்ள வேண்டும், அதை தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கழுகை பிடித்து அறுக்க சொன்னதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுறாங்க. 4ஆவதாக மயிலை அறுக்க சொன்னதற்கு காரணம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான்.
அதனிடத்தில் பெருமை இருக்குமா? தற்பெருமை. பெருமை என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் வரக்கூடாது. ஷைத்தான் அவன் லானத்துல்லாவாக மாறினதற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தான், ரொம்ப நெருக்கத்தில் இருந்தான். பூமி முழுவதும் அவன் சஜிதா செய்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாதான காரணம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யலை. சஜிதா செய்யாததற்கு ஒரே காரணம் அவன் தெரிந்த பெருமை. நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் அவன்கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபிரி. யாரிடத்தில் அணு அளவு பெருமை இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் போக முடியாது. அணு அளவு என்பது எதை வச்சுட்டு பார்க்கணும்? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு டாட்டை என்ன செய்யணும்? அதை பிரிக்க முடியாத அளவுக்கு அதை பிரிக்கணும். கடைசியாக இதை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அணு அளவுங்கிறது, மிஸ்கால தர்ரத்தின் என்பது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மிடத்தில் பெருமை, ஒவ்வொரு நபரிடத்திலையும் பெருமை இருக்கிறது. அந்த பெருமை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மயிலை அறுக்க சொன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே நாம் இந்த வசனத்திலிருந்து பெற வேண்டிய பாடம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபருக்கும் மௌத்தை வைத்திருக்கிறான். மௌத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கை இருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த திருக்குர்ஆன், இந்த பறவையின் மூலமாக. எனவே நாம் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம், அல்லாஹ் தான் மௌத்தையும் கொடுக்கிறான், ஹயாத்தையும் ஆக்குகிறான். மௌத்தையும் கொடுக்கிறான், அல்லாஹ் ஹயாத்தையும் ஆக்குகிறான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவர். நாம் எல்லாரும் மௌத்தை நம்பி இருக்கிறோம், ஆனால் அதற்குண்டான அமல் செய்கிறதில்லை. இங்கே தான் கவலை, மிகப்பெரிய கவலை என்னென்னா, எல்லாரும் மௌத்தை நம்பி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு மௌத்தாகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அதற்குண்டான அமலில் யாரும் என்ன செய்வது கிடையாது. ஆசையோடு அக்கறையோடு செய்வது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌத்திற்குண்டான தயாரிப்பை தயார் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.